வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் a syllabus cover from BCA, Computer Science, Information Technology and MCA. இவர்கள் அனைவருக்கும் இந்த ஜாவா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சிலபஸ் படி இவர்களுக்கு கவர் ஆகும். First, what is Java? Java is pure general purpose object oriented programming language. Java is a platform independent language. Java is a compiled and interpreted language. Java compiler translates source program into an intermediate code called bytecode. Java interpreter produces the machine code and would be run by the computer. Creating and executing Java program. Java program இப்போ நம்ம லாஜிக் திங்க் பண்ணி ப்ரோக்ராமை யோசிச்சு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை டைப் பண்ணுற எங்கே டைப் பண்ணணும்னா நோட்பேடில் டைப் பண்ணணும். விண்டோஸாக இருந்தால் நோட்பேட், டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் கமாண்ட் எடிட்டர் அதில் டைப் பண்ணும். அது மாதிரி லினக்ஸ் யூனிக்ஸாக இருந்தால் விஐ எடிட்டரில் டைப் பண்ணும். அந்த டைப் பண்ண முடித்ததும் நம்ம ஃபைலை சேவ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் மஸ்ட்டு, கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அது எதோட ப்ரோக்ராம் தெரியாது, ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால ஃபைல் நேம் கொடுத்ததும் டாட் வச்சு எக்ஸ்டென்ஷன் டாட் ஜாவா அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதுதான் இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் சேவிங் த கிரியேட்டட் ப்ரோக்ராம் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணும்போது ஃபைல் நேமை கொடுத்து டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணணும். இது மஸ்ட். அது சேவ் பண்ணி முடித்ததும் நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். அதான் செகண்ட் ஸ்டெப்பு, கம்பைல் த கிரியேட்டட் ப்ரோக்ராம் யூஸிங் ஜாவா கம்பைலர். அப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜாவா சி, ஜாவா சிங்கிறது ஒரே வேர்டு, பிரித்து கொடுக்கக்கூடாது. ஜாவா சி அப்படிங்கிறது ஒரே வேர்டு கொடுத்துட்டு நம்ம ஃபைல் நேம் என்ன கொடுத்தோமோ அது ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து கம்பைல் பண்ணோம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணதும் நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருந்ததுன்னா அந்த எரர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். அப்போ அந்த எரர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ மறுபடியும் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி என்னென்ன எரர்ஸ் காமிச்சதோ அந்த லைனில் உள்ள எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அது வந்து நம்ம என்னது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை என்னது சிண்டாக்ஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். அப்போ இது மாதிரி மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அந்த எரர்லாம் நம்ம திருத்திட்டு எகைன் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணதும் நோ எரர்ஸ் அப்படின்னு வந்துடணும். இல்லைனா என்ன ஆகும், அப்படியே கம்பைல் பண்ணிட்டு எதுவும் எரர்ஸ் இல்லைன்னா மறுபடியும் டாஸ் ப்ராம்ப்டே வந்துடும். அது மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து எரர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வந்துருச்சுனாலே என்ன ஆகும்னா கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடும். அதான் அந்த பைட் கோட். கம்பைலர் என்ன பண்ணுது, கம்பைல் பண்ணி அந்த பைட் கோடு கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அந்த கிளாஸை தான் நம்ம ரன் பண்ணணும், ஃபைல் நேமை ரன் பண்ணக்கூடாது. இங்கே ரன் பண்ணக்கூடியது கிளாஸ். அதுதான் தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், ரன் த கம்பைல்டு ப்ரோக்ராம் யூஸிங் ஜாவா இன்டர்பிரிட்டர். அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஜேவிஎம் என்ன பண்ணோம், அந்த கிளாஸை தான் ரன் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஜாவா ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் நேம். அப்போ இந்த கிளாஸ் நேம் நம்ம எவரி ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம், கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்குள்ளே தான் ப்ரோக்ராமே கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த கிளாஸை தான் ரன் பண்ணணும். இப்போ மோர் தென் ஒன் கிளாஸஸ் இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இருக்குது. அப்போ எந்த கிளாஸை ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸுக்குள்ளே மெயின்ங்கிற மெத்தட் வந்திருக்கோ அந்த கிளாஸை ரன் பண்ணணும். அந்த கிளாஸுக்கு தான் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். எல்லா கிளாஸுக்கும் கிரியேட் ஆகாது. மெயின் மெத்தட் எந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிறோ அந்த கிளாஸுக்கு தான் கிளாஸு ஃபைல் கிரியேட் ஆகும். அதனால் அந்த கிளாஸை தான் நம்ம ரன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஜாவா ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் நேமை கொடுத்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கலாமா, இருக்கலாம். ஜாவா பொறுத்த வரைக்கும் ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் மாறி மாறி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ரன் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக எது அப்படிங்கிறத பார்த்து ரன் பண்ணணும். அதுதான் இங்கே மஸ்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்ம முக்கியமாக பார்த்துட்டு ரன் பண்ணணும். ரன் பண்ணோம்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராமு ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். அப்போ எந்த ஜாவா ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக மெயின் மெத்தட் இருக்கணும். ஒரு மெயின் மெத்தட் தான் இருக்கணும். ரைட். கமெண்ட்ஸ் இன் ஜாவா. இப்போ நம்ம ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா
சில கமெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த லாஜிக் எதுக்காக திங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், கமெண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படி கமெண்ட் கொடுக்குறோம்னா, நம்ம ப்ரோக்ராமை அடுத்த யூசர் அடுத்த ப்ரோக்ராமர் எடுத்து பார்த்தாலும் அவங்க ரைட் இந்த லைன் இதுக்காக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் எடுத்துமே ப்ரோக்ராமில் டாப்பில் கொடுத்து வைக்கலாம். எதுக்குன்னா அந்த ப்ரோக்ராம் எதுக்காக டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கமெண்ட் லைன். இது வந்து கம்பைலர் வந்து என்ன பண்ணாது, கம்பைல் பண்ணக்கூடாது, கம்பைல் பண்ணாது. அதனால தான் இதை நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் which are mean for the programmer's own convenience. A comment is usually an explanation regarding the statement. The following are the two ways of separating comments in Java ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பாருங்க, டபுள் ஸ்லாஷ். திஸ் இஸ் எ சிங்கிள் லைன் கமெண்ட். ஒரே ஒரு லைனை மட்டும் நம்ம கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா போதும். அந்த லைனை வந்து என்ன பண்ணாது, கம்பைல் பண்ணாது, எந்த எரருமே செக் பண்ணாது. அது எதுக்குன்னா நம்ம ப்ரோக்ராமருக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பாருங்கள், ஸ்லாஷ் ஸ்டார், எண்ட் ஆஃப் லைனில் ஸ்டார் ஸ்லாஷ். அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் மல்டி லைன் கமெண்ட் எக்ஸ்டெண்டிங் டு மோர் தென் ஒன் லைன். அப்போ ஒரு 10 லைனை நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் லைனில் எடுத்தமே ஸ்லாஷ் ஸ்டார் அன்னு கொடுத்துடலாம். முடிச்சுட்டு 10 லைன் முடிஞ்சது எண்ட் ஆஃப் லைனில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டார் ஸ்லாஷ் அன்னு கொடுத்துட்டான போதும். இந்த 10 லைனுமே கமெண்ட் லைன். அப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது. அதுக்கு தான் இந்த இதை இது பண்ணுறோம். இது வந்து மல்டி லைனுக்காக இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு வேலை எதை வேணாலும் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு, கமெண்டிங் பர்பஸ்க்காக, கமெண்ட் கொடுக்கறதுக்காக இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதுக்காக தான் இதை ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு வேலை எதை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து கேரக்டர் செட். இப்போ நம்ம ஜாவா லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் கோடிங் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கேரக்டர் செட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு இல்லை நம்பர்ஸாக இருந்தால் எக்ஸ்பிரஷன்ஸாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணி தான் கேரக்டர் செட்டு அமையணும். அதுக்காக தான் இந்த கேரக்டர் செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கேரக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எ லாங்குவேஜ் டு ஃபார்ம் வேர்ட்ஸ், numbers and expression. A character set can be defined as a set of characters that either individually or in combination represent the information. ரைட்டா? அப்போ நம்ம கேரக்டர் செட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் லாங்குவேஜில் நம்ம வந்து கோடிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர் செட்டரு இந்த லெட்டர்ஸ்லாம் பயன்படுத்த போகிறோம். லெட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 டைப்ஸு, அப்பர் கேஸ், லோயர் கேஸ். ஜாவா பொறுத்த வரைக்கும் லோயர் கேஸ் அப்பர் கேஸ் தனித்தனி, ரெண்டும் சேம் கிடையாது, ரெண்டு வேறு வேறு டிஸ்டிங்க்ட். அதான் கேஸ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்பர் கேஸில் எழுதுனா அப்பர் கேஸில் இருக்கணும், லோயர் கேஸ்லனா லோயர் கேஸில் தான் இருக்கணும். அப்பர் கேஸ் A to Z வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், லோயர் கேஸும் அதே மாதிரி A to Z வரைக்கும் பயன்படுத்தலாம். நம்பர்ஸ் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் பயன்படுத்தலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமா, செமிகோலன், கொஸ்டின் மார்க், டாலர் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், டில்டு மார்க், ஆஸ்ட்ரிக், ப்ளஸ், மைனஸ், லெஸ் தென், கிரேட்டர் தென், எக்ஸ்பிளனேஷன், பர்சன்டேஜ், இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டோக்கன்ஸ். இந்த ஜாவா டோக்கன்ஸ் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து இப்போ கட்டமைக்க போகிறோம், ஒரு ப்ரோக்ராமை வடிவமைக்க போகிறோம். அப்படி வடிவமைக்க போகிறோம்னா அதுக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எது, கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், செப்பரேட்டர்ஸ். இதுதான் வந்து நம்ம ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம் இன் ஜாவா ப்ரோக்ராமில். ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட், ஒவ்வொரு யூனிட். இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ப்ரோக்ராமை வடிவமைக்க முடியும். எப்படி ஒரு சிவில் இன்ஜினியரு அவர் ஒரு பில்டிங் தேவைன்னா என்ன பண்ணுறாரு, மணல், கம்பி, சிமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமில் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமை வடிவமைக்க முடியும். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் ஒரு ப்ரோக்ராமை எழுத முடியும், கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இது என்ன சொல்கிறோம், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்கிறோம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாவா ப்ரோக்ராமை வடிவமைக்கிறதுக்கு இந்த 5 அவசியம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஜாவா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் in a Java program is referred to as tokens. Keywords also Java referred as 5 types of tokens. Keywords have standard predefined keywords specific to meaning. Identifiers the user has no right
To four change its operators, meaning, 5 keywords should be separators. written in lower case. First one, Around 60 keywords. words have been reserved as the keywords in the Java language. The following keywords are reserved for Java. இப்போ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கீவேர்ட்ஸ்னால் ஜாவா லாங்குவேஜ் அவங்க டெவலப் பண்ணாங்களா இல்லையா, அவங்க பயன்படுத்தின வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம், கீவேர்ட்ஸ். ஜாவா லாங்குவேஜில் பயன்படுத்தின வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு எங்கே ப்ரோக்ராம் தேவைப்படுதோ நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும், எதுவுமே கேபிட்டல் லெட்டர். ஜாவா லாங்குவேஜில் கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நம்ம பயன்படுத்தணும், கேப்ஸு பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி அதை மாற்றவும் கூடாது, மாற்றினீங்கனாலும் ஒர்க் ஆகாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கோ அப்படியே பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் அது பண்ண முடியும். இந்த கீவேர்ட்ஸை நம்ம பேர் சூட்டுறோமா இல்லையா, அதில் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அதை தான் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாமே தவிர, நமக்கு எதாவது தேவைப்படுதுன்னா அதே பேரை நம்ம இதுக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் இதை ரிசர்வ்டு வேர்டு அப்படின்னு சொல்கிறோம், ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டு, கேரு, கேட்ச், பூலியன், டிஃபால்ட்டு, ஃபைனலி, டூ, இம்ப்ளிமெண்ட்ஸ், இஃப்பு, லாங்கு, த்ரோ, ப்ரைவேட்டு, பேக்கேஜு, ஸ்டாட்டிக்கு, பிரேக்கு, டபுள், திஸ், இம்போர்ட்டு, ப்ரொடக்டடு, கிளாஸு, த்ரோஸு, பைட்டு, எல்ஸு, ஃப்ளோட்டு, ஃபைனலு, பப்ளிக்கு, டிரான்சிஸ்டண்ட்டு, நேட்டிவு, இன்ஸ்டன்ஸ் ஆஃப், கேஸ், எக்ஸ்டென்ஸ், இன்ட், நல், கான்ஸ்ட், நியூ, ரிட்டன், ட்ரை, ஃபார், சுவிட்ச், இன்டர்ஃபேஸ், வாய்ட், ஹொயில், சிங்க்ரோனைஸ்டு, சார்ட், கண்டினியூ, கோட்டு, சூப்பர், அசட், கான்ஸ்டன்ட்னு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸோ ஆன், இன்னும் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் கூடியது ஐடென்டிஃபையர்ஸ். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய பேர் சூட்டக்கூடிய, நம்ம ப்ரோக்ராமில் ஒரு இதுக்கு பேர் சூட்டுறோம்னா அந்த பேர் சூட்டக்கூடியது தான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் இங்கே ஐடென்டிஃபையர்ஸ் சொல்கிறோம்னா, இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸுக்கும் வைப்போம், கிளாஸுக்கு வைப்போம், மெத்தடுக்கு வைப்போம், ஆப்ஜெக்ட்டுக்கு வைப்போம், இன்டர்ஃபேஸுக்கு வைப்போம், பேக்கேஜுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம யூசர் டிஃபைன் நம்ம வைக்கக்கூடிய பெயர் தான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பாருங்கள், ஐடென்டிஃபையர்ஸ் நேம்ஸ் கிவன் டு வேரியபிள்ஸ், கிளாஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இன் எ ப்ரோக்ராம். These are user-defined names. Identifiers should follow the following rules. 1. They can have digits, alphabets, underscore and $sign character. 2. The first character must be an alphabet. 3. They can be any number of characters. 4. They are case sensitive. அது நம்ம வைக்கக்கூடிய பேர் வந்து கீவேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம வைக்கிறோம், பேர் வைக்கிறோம், இப்போ டோட்டல் அப்படின்னு வைக்கிறோம்னா இது டோட்டலுங்கிறது நம்ம வைக்கக்கூடிய பேர், இது கீவேர்ட்ஸ் கிடையாது. இப்போ இந்த டோட்டல் வைக்கிறோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டோட்டலில் ஃபஸ்ட்டு கேரக்டர் கண்டிப்பாக அல்ஃபபெட்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம டோட்டல்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு டீங்கிறது அல்ஃபபெட்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மாதிரி எனி நம்பர் ஆஃப் லென்த், நம்ம வைக்கக்கூடிய பேர் லென்த்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு வச்சுக்கலாம் பேரை. அதுதான் என்ன சொல்லியிருக்கேன், எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஸ் சென்சிட்டிவிட்டி. இப்போ டோட்டல்னு சொன்னோமா இல்லையா, இது வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் பயன்படுத்தியிருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம பேர் கூப்பிடும்போது எங்கே வேணாலும் நம்ம கூப்பிடலாம். கூப்பிட்டாக்கா எப்படி ஸ்மால் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே தான் யூஸ் பண்ணணும் கடைசி வரைக்கும். இல்லை கேபிட்டல் லெட்டரில் வச்சுருந்தோம்னா கேபிட்டல் லெட்டர்லேயே கூப்பிடணும். இல்லை ஃபஸ்ட் கேரக்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் வச்சுருந்தோம்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரி பயன்படுத்தணும். ஏன்னா ரெண்டும் வேறு வேறு. அதான் 4th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேஸ் சென்சிட்டிவிட்டி. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னது, லோயர் கேஸ் அப்பர் கேஸ் கண்டிப்பாக பார்க்கும் ஜாவா. அதனால நம்ம என்ன பண்ணோம், எப்படி பயன்படுத்தியிருக்கோமோ, பேர் எப்படி ஆரம்பத்தில் வச்சோமோ, எப்படி பேரை வந்து டிக்ளேர் பண்ணோமோ, அந்த டிக்ளேர் பண்ணதே வந்து கடைசி ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி நம்ம பயன்படுத்தணும். இடையில மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், யாருன்னே தெரிலன்னு சொல்லும், அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லும், யூசர் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லும். அப்போ அன்டிஃபைன்ட் சிம்பிள் அப்படின்னால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாற்றணும்.
அதுதான் இங்கே அதுதான் வந்து நம்ம வைக்கக்கூடிய பேரில் பார்க்குறோம். அப்போ நம்ம வைக்கக்கூடிய பேர் வந்து இப்போ ஏ அப்படின்னு வச்சிங்கனாலும் இதுவும் ஒரு பேர் தான், கரெக்டு தான். ஏ இல்லை பி வச்சிங்கன்னா கரெக்டு தான், வேலிடு. இதே 1A அப்படின்னு வச்சிங்கன்னா இன்வேலிடு. ஏன் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்பர் டிஜிட் வந்துடுது, அப்போ அது தப்பு. இதே A1 வச்சிங்கன்னா ரைட்டு, A1 A2 A3 A4 இப்படி வச்சிங்கன்னா இது கரெக்டு. இதே 1A 2A 3Aன்னு வச்சிங்கன்னா தப்பு. இதுலேயும் பார்த்தீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒன்றுன்னு வச்சிங்கனாலும் தப்பு, ஏன்னா ஸ்பேஸ் நாட் அலவுடு. ரைட்டா, ஸ்பேஸு நாட் அலவுடு. A1 அப்படின்னா இதாக இருக்கணும். இல்லை அப்படி எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். A_1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கரெக்டு. A_2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டு. அண்டர்ஸ்கோர் அலவுடு, ஏன்னா ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக எடுத்துக்கும், அப்போ அது நாட் அலவுடு. இதெல்லாம் நம்ம ஒரு பேர் சூட்டும்போது, அதை பேர் வைக்கும்போது, ப்ரோக்ராமில் நம்ம பேர் வைக்கும்போது இதெல்லாம் கவனத்தில், இந்த ரூல்ஸை கவனமாக வச்சுக்கிட்டு பேரை சூட்டினோம்னா கரெக்டாக அந்த ப்ரோக்ராமை வடிவமைக்க நம்மளால் முடியும். ப்ரோக்ராமை நம்மளால் வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அடுத்து இது லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது, literals are a sequence of characters that represent constant values. In Java language has 5 types of literals as follows. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்குல்ல, டேட்டா, அதுதான் வந்து லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னென்னா இன்டிஜர் லிட்ரல்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ், கேரக்டர் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். இதில் பாருங்கள், இன்டிஜர் லிட்ரல்ஸ். இப்போ இன்டிஜர் லிட்ரல்ஸ்னால் முழு நம்பராக வரக்கூடியது தான் இன்டிஜர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ 10, 15 இல்லை -10 இல்லை -20 இது மாதிரி முழு நம்பராக இருந்ததுன்னா அது எல்லாமே இன்டிஜர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு டெசிமல் நம்பர்ஸும் வரலாம், எக்ஸா டெசிமல்ஸும் வரலாம், ஆக்டல் நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். இதில் இன்டிஜர் லிட்ரல்ஸில் பயன்படுத்த முடியும். இது எல்லாத்தையும் இன்டிஜர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இப்போ வந்து 10.75 இல்லை 10.25 10.35 அது மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நம்ம இதுதான் என்ன சொல்கிறோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெசிமல் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ். இப்போ பை வேல்யூஸ் பாருங்கள், 3.14 அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ். ரைட்டா, அப்போ வரக்கூடிய இன்புட் வரக்கூடிய அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸை அப்படி வகைப்படுத்தி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இன்புட்டாக வாங்கணும். அதுக்கு தான் வந்து இன்டிஜர் லிட்ரல்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேரக்டர் லிட்ரல்ஸ், அப்போ கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க ரெப்ரசன்ட் எ சிங்கிள் யூனிகோட் கேரக்டர் and appear within a pair of single quotation marks. சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸில் வரக்கூடிய இதுதான் வந்து கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே ஏ, இல்லை ஒரு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே 5, இல்லை ஒரு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே பி, இது மாதிரி கொடுத்தோம்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேரக்டர் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இது. அடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, a string literal represent multiple characters and appear within a pair of double quotation marks. ரைட்டா, சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் வந்துன்னா அது கேரக்டர் லிட்ரல்ஸ். டபுள் கொட்டேஷன் மார்க்கில் நம்ம கொடுத்து அது மோர் தென் 1 கேரக்டர்ஸ் கொடுத்தோம்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். String literals are implemented in Java by the string class. When Java encounters a string literal, it creates an instance of the string class and sets its state to the characters appearing within the double quotation marks. For example, for double quotes roll number, இல்லை double quotes SKSS Arts College, இல்லை double quotes 22 அப்படின்னு கொடுத்தோம்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பூலியன் லிட்ரல்ஸ். செகண்ட் ஒன் என்ன சொல்கிறோம், இது லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், பூலியன் லிட்ரல்ஸ். பூலியன் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த பூலியன் வேல்யூஸ்
ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த பூலியன் லிட்டரல்ஸ். அதாவது 1 அண்டு 0 இது கூட சொல்லலாம். அப்போ ஜாவா வந்து ஒன்லி 2 பாசிபிள் ஸ்டேட்ஸ் தான். எதுனா ட்ரூ அண்டு ஃபால்ஸ். இதுதான் வந்து பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு to perform operations on variables and values. There are 8 operators available in Java. They are 1 arithmetic operators, 2 relational operators, 3 logical operators, 4 assignment operators, 5 increment and decrement operators, 6 bitwise operators, 7 conditional operators, 8 special operators. இந்த 8 type of operators இருக்கு ஜாவால. இந்த 8 type of operators பயன்படுத்தி தான் நம்ம ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண போகிறோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா arithmetic operators அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன்ஸ் அன்னு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. இதைத்தான் arithmetic operators அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். செகண்ட் ஒன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு சிம்பிள் ஆப்ரேட்டர் சிம்பிள் இருக்குது. அதாவது டபுள் ஆம்பர்சன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது லாஜிக்கல் அண்டு, டபுள் பைப்லைன் யூஸ் பண்ணிங்கன்னா அது லாஜிக்கல் ஆறு, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அது லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அப்போ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈக்குவல் டு தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாமல் அடிஷ்னலாகவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது. அதாவது காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுனா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஆஸ்டிக் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலோ ஈக்குவல் டு அப்படின்னு அதையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதான் வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 5th ஒன் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ். இன்க்ரிமெண்ட் அப்படிங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ், டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணோம்னா அது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், டபுள் மைனஸ் யூஸ் பண்ணோம்னா அது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதுலேயும் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னு இன்க்ரிமெண்ட்லேயே 2 டைப்ஸ் உண்டு. அதுமாதிரி டிக்ரிமெண்ட்லேயும் 2 டைப்ஸ், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி, அதாவது ஆப்ரண்ட்க்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு, ஆப்ரண்ட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணோம்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொன்னோம்னா இது ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதே ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். சேம் அஸ் டிக்ரிமெண்ட் இருக்கும். அதாவது ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொன்னால் அது போஸ்ட்டு டிக்ரிமெண்ட். அதே மைனஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொன்னோம்னா அது ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து 6th ஒன் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிட்வைஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா பெர்ஃபார்ம் பிட் பை பிட்டு ஆப்ரேஷன்ஸ், அதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட்டு ஷிஃப்ட்டு, ஜீரோ ஃபில் ரைட்டு ஷிஃப்ட்டு, பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் கோலன், இதுதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது ட்ரூனா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், இந்த கண்டிஷன் ட்ரூனா இதை ரிட்டர்ன் பண்ணு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது கொஸ்டின் மார்க்கும் கோலன், இந்த 2 ஆப்ரேட்டர்ஸையும் பயன்படுத்துகிறோம். அடுத்தது இதுலேயே லாஸ்ட் ஒன்
ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறோம். இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜாவாவில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், இன்னொன்று வந்து மெம்பர் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் சொல்கிறோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ அப்படிங்கிற ஆப்ரேட்டரை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நியூங்கிற கீவேர்டு. மெம்பர் செலெக்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பேஸ் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு டெரிவ் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், இல்லை இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த கிளாஸில் உள்ள மெம்பர்லாம் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பீரியட் யூஸ் பண்ணுவோம், டாட். அது மெம்பர் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அப்போ இந்த 8 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்கக்கூடியது செப்பரேட்டர்ஸ் சொல்கிறோம். இப்போ இந்த செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா a symbol that is used to separate a group of code from another is called a separator. In Java language has 6 type of separators. They are parenthesis, braces, 3 brackets, 4 semicolon, 5 comma, 6 period. இந்த 6 தான் வந்து செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செப்பரேட்டர்ஸை நம்ம பயன்படுத்தி தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரோக்ராமு இதோட அளவு இதான், அதாவது ஆரம்பம் இல்லை இது, முடிவு இல்லை இது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த செப்பரேட்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ரைட்டாக இதை யூஸ் பண்ணி தான் இப்போ பரந்தேசை யூஸ் பண்ணுறோம்னா என்ன ஆர்குமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ மெயின் மெத்தட்லேயே பாருங்கள் ஓப்பன் பரன்ஸ் க்ளோஸ் பரன்ஸ் கொடுத்துருப்பான். அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்கு யூஸ் இது பிரேசஸ், செகண்ட் ஒன் பாருங்கள் பிரேசஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பிளாக்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு. டிஃபைன் ஏ பிளாக் ஆஃப் கோட் ஃபார் கிளாஸஸ் அண்டு மெத்தட்ஸ், அதுக்கு நம்ம பிரேசஸை யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்போ யூஸ் பண்ணோம்னா அரே டிக்ளரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து செமிகோலன் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஜாவாவில் used to separate the statements. இந்த ஸ்டேட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், லைன் டெர்மினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுவோம் செமிகோலனை யூஸ் பண்ணுவோம். கமா எப்போ யூஸ் பண்ணுவோம், பேர் சுட்டுறோம்ல, அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோமா இல்லை ஐடென்டிஃபையர்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுக்கும் இடையில அடுத்தடுத்த வேரியபிள் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் A, B, C அப்படின்னு கொடுப்போம். லாஸ்ட்டாக செமிகோலன் வந்து அந்த லைன் அதோட ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறது சொன்னோம். அது இந்த கமா வந்து ஒவ்வொரு நேமையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கமா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 6th ஒன் என்ன சொல்லியிருக்கோம், பீரியட், அதாவது டாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டு செப்பரேட் பேக்கேஜ் நேம்ஸ் ஃப்ரம் சப் பேக்கேஜஸ். இல்லைனா ஒரு வேரியபிள் உள்ள மெத்தட்ஸ் உள்ள ஒரு கிளாஸு, அதுக்கு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸில் உள்ள வேரியபிள்ஸு இல்லை மெத்தட்ஸு இதெல்லாம் அக்சஸ் பண்ணோம் என்ன பண்ணுவோம், பீரியட் டாட்டை வச்சு எடுப்போம். இல்லைனா பேக்கேஜ், நம்ம ப்ரோக்ராம்லேயே பாருங்கள் பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் டிஃபைன்டு பேக்கேஜும் யூஸ் பண்ணுவோம், யூசர் டிஃபைன் பேக்கேஜும் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த பேக்கேஜை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், பீரியட் டாட்டு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் பீரியட். அப்போ இந்த 6 டைப் ஆஃப் செப்பரேட்டர்ஸை நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிறோம். அப்போ பார்த்துங்க, அப்போ ஜாவா டோக்கன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்டை தான் ஜாவா டோக்கன் சொல்கிறோம். இதில் 5 டைப்ஸு சொன்னோம், 5 டைப்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபைஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், செப்பரேட்டர்ஸ் சொன்னோம். இந்த 5ஐயும் பயன்படுத்தி தான் ஒரு ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம், வடிவமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு ப்ரோக்ராமை நம்ம கட்டமைக்கிறதுக்கு இந்த 5ம் அவசியம் நமக்கு தேவை. இதை பயன்படுத்தி தான் ப்ரோக்ராமை வடிவமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ரைட், இது வந்து பார்ட் 2 இதோட நம்ம இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது மீண்டும் தொடரும். அடுத்த பார்ட் 3ல் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு